நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சிறப்பான காலேஜில் இன்றைக்கி பார்க்க போகிற டாப் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி. இதோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இ கவுன்சிலிங் கோட் 2708. இந்த காலேஜில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நீங்கள் ஜாலியாக லைஃபாக என்ஜாய் பண்ணால் நீங்கள் இந்த காலேஜில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஃபீலிங்கோட எனி டைம் ஜாலியாக இருக்கலாம். காலேஜோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபீஸ் தான். நீங்கள் வந்து டிஎன்இ கவுன்சிலிங் மூலிமா செலெக்ஷன் ஆனீங்கன்னா 2.5 lakhs தான் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வரும். ப்ளேஸ்மெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் படிக்காமல் ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணால் இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஜாஸ்தி கட் ஆஃபும் தேவையில்ல. ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒரு 160, 170 இந்த மாதிரி இருந்தாவே நல்ல பெஸ்ட் கோர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹாஸ்டலில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்குன்னா நீங்கள் அவுட்டரில் கேண்டீனில் கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த காலேஜோட லாஸ்ட் டே 2024 டிஎன்இ கவுன்சிலிங் கட் ஆஃப் தான் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு 1 to 5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணால் ஒரு டைம் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அந்த காலேஜில் உள்ள சீனியர் படிக்கிறவங்கள்ட்ட ஒரு டைம் ஐடியா கேட்டுக்கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஏஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 167, பிசிக்கு வந்து 156, பிசிஎம்க்கு வந்து 149, எம்பிசிக்கு வந்து 142, எஸ்சிக்கு வந்து 121. இந்த காலேஜில் நிறைய கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நீங்கள் தாராளமாக சாய்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஏஜின்பாங்க. ஓசிக்கு வந்து 137, பிசிக்கு வந்து 102, பிசிஎம்க்கு வந்து 112, எம்பிசி போன வருஷம் யாரும் சாய்ஸ் பண்ணல, எஸ்சிக்கு வந்து 108. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஏஎல்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 183, பிசிக்கு வந்து 165, பிசிஎம்க்கு வந்து 153, எம்பிசிக்கு வந்து 165, எஸ்சிக்கு வந்து 140. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஏயுன்பாங்க. ஓசிக்கு வந்து 130, பிசிக்கு வந்து 91, பிசிஎம்க்கு வந்து 83, எம்பிசிக்கு வந்து 100, எஸ்சிக்கு வந்து யாரும் சாய்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியர். இதோட கவுன்சிலிங் கோடு பிஎம்பாங்க. ஓசிக்கு வந்து 154, பிசிக்கு வந்து 138, பிசிஎம்க்கு வந்து 143, எம்பிசிக்கு வந்து 114, எஸ்சிக்கு வந்து 105. அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியர். இதோட கவுன்சிலிங் கோடு சிஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 146, பிசிக்கு வந்து 107, பிசிஎம்க்கு வந்து 119, எம்பிசிக்கு வந்து 111. அதுக்கப்புறம் எஸ்சி யாரும் சாய்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஹெச்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 155, பிசிக்கு வந்து 136, பிசிஎம்க்கு வந்து 142, எம்பிசிக்கு வந்து 121, எஸ்சி யாரும் சாய்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு வந்து சிஎஸ்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 173, பிசிக்கு வந்து 165, பிசிஎம்க்கு வந்து 158, எம்பிசிக்கு வந்து 161, எஸ்சிக்கு வந்து 134. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஈசின்பாங்க. ஓசிக்கு வந்து 166, பிசிக்கு வந்து 158, பிசிஎம்க்கு வந்து 155, எம்பிசிக்கு வந்து 158, எஸ்சிக்கு வந்து 131. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து இஇன்பாங்க. ஓசிக்கு 157, பிசிக்கு 149, பிசிஎம் யாரும் சாய்ஸ் பண்ணல, எம்பிசிக்கு வந்து 145, எஸ்சிக்கு வந்து 111. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமேஷன். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா இஐன்பாங்க. ஓசிக்கு வந்து 152, பிசிக்கு வந்து 149, பிசிஎம் யாரும் சாய்ஸ் பண்ணல, எம்பிசி வந்து 141, எஸ்சி வந்து 93. அதுக்கப்புறம் ஃபுட்டு டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் யாரும் சாய்ஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் போன வருஷம் உங்களுக்கு வந்து ஓசியில் மட்டும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 134. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து ஐடின்பாங்க. ஓசிக்கு வந்து 180, பிசிக்கு வந்து 164, பிசிஎம்க்கு வந்து 157, எம்பிசிக்கு வந்து 159, எஸ்சிக்கு வந்து 125. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்இன்பாங்க. ஓசிக்கு வந்து 142, பிசிக்கு வந்து 124, பிசிஎம்க்கு 117, எம்பிசிக்கு வந்து 105, எஸ்சி யாரும் சாய்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு எம்இஜெட்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 145, பிசிக்கு வந்து 134, பிசிஎம் யாரும் சாய்ஸ் பண்ணல, எம்பிசி 115, எஸ்சி யாரும் சாய்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி. இதோட கவுன்சிலிங் கோடு எஸ்சின்பாங்க. ஓசிக்கு வந்து 168, பிசிக்கு வந்து 162, பிசிஎம் வந்து 151, எம்பிசிக்கு வந்து 158, எஸ்சிக்கு வந்து 132. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு
ஒரு நார்மல் கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். கோயம்புத்தூர் சிட்டியில் படிக்கணும், அதே சமயத்தில் ஜாலியாக நீங்கள் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது இந்த காலேஜ். நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டியில் படிக்கணுன்ற ஒரு ஆசையில் படிச்சிங்கன்னா ஒரு மினிமம் கட் ஆஃபில் எந்த காலேஜ் சாய்ஸ் பண்ணலான்னா இந்த காலேஜ் சாய்ஸ் பண்ணலாம். நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் நேரில் போய் ஒரு டைம் காலேஜ் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண. நன்றி.